ஏன்னு சொன்னால் நாங்கள் இயற்கையோட மருந்து பண்ணணும். நாங்கள் சொந்தத்துக்கு மற்றவங்க பாலை கடவை இல்லைன்னு சொன்னால் நம்மால் வர அவங்க சொன்னதை வச்சு பண்ணலை. நாங்கள் சுயமாக பண்ணிக்கிட்டு இயற்கையிலேயே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கெட்டியாக ஆர்கானிக்கல் தான் பண்ணுவேன்னு ஒரு பிடியில் இருந்தார்ல. அதே மாதிரி நானும் ஒரு பிடியில் ஒரு 5 மாதமும் இதுக்கு என்ன ஒரு தப்பு எங்கள் மேலே என்ன நடந்து போச்சுன்னு சொன்னோம்னா, நாங்கள் ஒரு ஸ்ப்ரேயருக்கு 100 ml, அதாவது 100 ml போட்டு அடிக்க சொன்னோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடித்தவங்க வெறும் 50 ml அடிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தா ஏன் இது கண்ட்ரோல், ஏன்னா நாங்கள் ஆந்திராவில் மிளகா செடிக்கு கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கூடமும் ஒரு 30 ஏக்கர் கொடுத்துருக்கோம். மிளகா பழம் வந்ததுக்கப்புறம் காய போட்டு அதை அரைச்சி பவுடர் அரைச்சி ஒரு 4 இடத்துக்கு அனுப்பணும். இதில் விஷம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக 4 இடத்துக்கு அனுப்பணும். 4 இடத்துலையும் 84 தேசத்துக்கு அவன் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொன்று சொல்கிறான். யாரையும் ஏமாற்றப்படாது, ஏமாத்தினீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போன மாதிரி தான். அது எனக்கு ஆணித்தரமாக நல்லாவே தெரியும். அதனால் நான் உங்களை ஏமாத்துறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா உங்களை ஏமாத்தினா நான் ஏமாந்து போயிடுவேன். இந்த நிலைமையில் நான் இருக்கவே முடியாது. அதனால் இது இப்போ என்ன பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா, அந்த பக்கம் ரொம்ப மோசமாக போச்சு. அதில் இலையெல்லாம் ஊற்றுட்டோம். இப்போ துளிர் வருது. அது இப்போ கூட கொஞ்ச நாளில் இந்த துளிர் நல்லா தான் வருது. இந்த துளிரெல்லாம் நல்லா தான் வருது.